ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் சார்ஸ். இன்றைக்கி படத்தை பற்றி பேச போகிறதில்ல இந்த வீடியோவில். இர்ஃபான் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலையும் ஒரு ஃபுட் வில்லாகர், லைஃப் ஸ்டைலையும் வந்து இவர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவார். கடந்த 2-3 ஆண்டுகளில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகளில் வந்து மாட்டியிருக்காப்புல. இப்போ மறுபடியும் வந்து ஒரு சின்ன சர்ச்சையில் மாட்டியிருக்கார். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த ரம்ஜான் முடிஞ்சிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கவரில் வந்து வேட்டி சேலை கொஞ்சம் பணத்தை வச்சு எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அதுவும் காருக்குள்ளாரையே உட்காந்துட்டு எல்லோரும் கொடுக்கும்போது சில பேர் வந்து அமைதியாக பொறுமையாக வாங்கியிருக்காங்க, சில பேர்கள் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் தள்ளுமுள் நடந்திருக்கு. ரெண்டாவது, இந்த விஷயத்துலாம் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பொது இடங்களுக்கு போயிருக்காரு. ஈவன் வந்து இவர் வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார். காசுக்காக கொடுக்குற ஒரு பாக்ஸ் தான். அதுலேயே வந்து அவ்வளோ ஒரு தள்ளுமுள் இருந்தது. அவ்வளோ பேர் அடிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கே வந்து அதுவும் ஒரு செலிப்ரிட்டியாக முன்னாடி வந்து ஆக்டர் செட்டப் பண்ணிகிட்டு இருந்தார், இன்ஃப்ளூயன்ஸ் செட்டப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு தான் எனக்கும் தெரியல. என்ன இந்த ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கிறது தவறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை தவிர்க்க முடியாது. நீங்கள் பொது வழிக்கு போனீங்கன்னா எல்லோரும் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, எல்லோரும் சொல்கிற மாதிரி காருக்கு உள்ளார உட்காந்துக்கிட்டு காரினுடைய ஜன்னல் வழியாக கொடுக்கும்போது ஒரு சின்ன இடம், அதுக்குள்ளே 2 பேருக்கு ஒரே நேரத்தில் விடுறது ரொம்ப கஷ்டம். இப்போது நிறைய பேர்லாம் வேண்டாம், ஒரு 4-5 பேர் வந்தாலே அந்த இடம் வந்து கசகசன்னு ஆகிடும். ஸோ அந்த சூழலை ஏற்படுத்தினது அவர் வீட்டாரும் தான். என்ன, நீங்கள் ஒரு இடத்துல நின்று அமைதியாக கொடுத்துருக்கணும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது சிரமமாக இருக்கா, வேறு யாராவது ஆட்களை வச்சு அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, இவர் கிடையாது, இர்ஃபானும் கிடையாது, என்னையும் சேர்த்து சொல்ல, எல்லாருமே தானமோ தர்மமோ இது மாதிரி விஷயங்கள் செய்யும்போது முக்கியமான விஷயம் நமக்கு அதில் ஒரு மன திருப்தியோ மனசாந்தியோ கிடைக்குது. ரெண்டாவது, அவங்கவுங்களோட மதத்துக்கு தகுந்த மாதிரியோ அவங்கவுங்களோட நம்பிக்கைகளுக்கு தகுந்த மாதிரியோ நம்மளுடைய பாவங்கள் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இல்லை, எனக்கு வந்து பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணி, ஏன்னா வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு தேவதூதன் அளவுக்கு வந்து மாறிட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் விலை மதிப்பே போட முடியாது. ஏன்னா அந்த ஒரு திருப்தியை உங்களுக்கு எப்படி தர முடியும்? அவன் வாங்கிக்கிறனால தான் நமக்கு திருப்தி இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு பொட்டலமோ இல்லை வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து யார்கிட்டயே கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். யாருமே வாங்கலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். யாருமே அதை வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. எனக்கு வேணான்றாங்க. அப்போ உங்களை நிலைமை என்ன இருக்கும்? நீங்கள் பிச்சைக்காரன் மாதிரி நிற்க வேண்டியதான ரோட்டில். அதை எவனுமே வாங்கிட்டு போக மாட்டான். அந்த 10 பொட்டலத்தையும் 10 பாக்கெட்டையும் வச்சு நம்ம தான் நிற்கணும். இது கொடுக்கறதுனால நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. அதனால தான் நம்ம தரோம். என்ன, அவங்கள வந்து முதல்ல அந்த கேவலமாக பார்க்குறத முடியும் நிப்பாட்டணும். என்ன, மக்கள் வந்து எல்லாம் கலந்தவங்க தான் மக்கள். என்ன, ஒரே மாதிரி எல்லாருமே வந்து அளவெடுத்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கலந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு எனக்கு வாங்கினதுக்கு ஐயான்னு சொன்னார், ஒருத்தர் எனக்கு மரியாதையை தரலன்னு சொல்ல முடியாது, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் அதுவும் வீடியோவில் அந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் ஒன்று காமிச்சு, ஈவன் அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி பண்ணி அதை எடிட்டாவது பண்ணியிருந்திருக்கலாம். எடிட் பண்ணாமல் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போட்டு அது என்னமோ ஒரு பெரிய கண்டென்ட் ஆக்கி அதை ரிலீஸ் பண்ணது தான் வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வியூஸுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவர் ஏற்கனவே போயிட்டாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவருக்கு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன, எதையாவது போட்டு நம்ம வியூஸ் வந்து வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து அது உள்ளார கொண்டு வராது. பட் அது அவருக்கு தான் பிரச்சனை. நீங்கள் ஓவராக உங்களை வந்து வெளியில் காமிச்சிக்க உங்கள் வாழ்க்கையை பற்றி காமிச்சிக்க சுற்றியும் இருக்கிற சொசைட்டியும் மனிதர்களும் உங்களோட வாழ்க்கைக்குள்ளார வரதான் செய்வாங்க. ஆனால் அதையும் வந்து அவர் தான் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தான தர்மம் பண்ணுறவங்க வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதெல்லாம் ஃபீல்லாம் பண்ண வேணாம். நம்மளோட திருப்திக்காக தான் அதை செய்கிறோம். ஏன்னா இப்போ இவர் போய் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலன்னா அவங்க என்ன நிர்வாணமாக திரும்ப போகிறாங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு 50 ரூபா பணமும் கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து திருப்தி ஆகிடுமா என்ன? இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது போதுமா என்ன? நம்மளோட திருப்திக்கு அதை தரோம், அவ்வளோதான். அது தரலன்னாலும் அவன் உயிரோடு தான் இருக்க போகிறான், ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் இருக்க போகிறான். எவனும் நிர்வாணமாகவோ பசியோட இங்கே தெரிய போகிறதெல்லாம் கிடையாது. அந்தளவுக்கு மோசமான ஒரு சொசைட்டியாகவும் இப்போதைக்கு நம்ம ஊர் இல்லை. இதை மனசுக்குள்ளார படித்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.